2000 காலகட்டத்தில் ஜாம்பசார் பகுதியை முழுக்க முழுக்க அதிமுகவுடைய செல்வாக்கோட வலம் வந்தவர் தான் அதிமுக நிர்வாகியான தோட்டம் சேகர். தோட்டம் சேகரோடைய அப்பா தான் ஸ்ரீராம். அதாச்சும் இவரும் காங்கிரஸை சேர்ந்தவர். எப்படி தோட்டம் சேகர் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்காரோ, அதே மாதிரி தான் ஸ்ரீராம் அவருமே இருந்திருக்காரு. அந்த ஒரு பகுதியில் அவர் காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்திருக்காரு. அதையும் தாண்டி அவருடைய இறப்புக்கு அப்புறமா ஸ்ரீராம் அவருக்கு சிலைலாம் வச்சு அவருடைய நினைவு நாளுக்கு ஒவ்வொரு நினைவு நாளுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பாங்க அப்படிங்கிற வகையில் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அதாச்சும் தந்தையுடைய இறப்புக்கு அப்புறமா தோட்டம் சேகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்புல இவருக்கு பெருசாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுது. அடுத்த கட்டமாக கானா பாடல்கள் பாடுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காரு. ஸோ கானா பாடல்கள்லாம் நிறையவே பாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் தான் முனியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவங்க மேலே காதல் படுறாரு. ஸோ இதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்திலேயே இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாலா அப்படிங்கிற ஒரு பெண் மேலே இவருக்கு திரும்பியுமே ஒரு காதல் வருது. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு.